வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஜெபம் பண்ணி ஒரு பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்து கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற, குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வெளிப்பட போகிறது. இந்த நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என் குடும்பங்களை இணைத்த கர்த்தர், உருவாக்குனவர், ஆசீர்வதித்தவர், பெருகப்படுகிற கர்த்தரப்பா. குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை தேவன் விரும்புகிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத உடைவுகள், தேவையில்லாத போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் தேவையான வார்த்தைகள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு உம்முடைய பிள்ளைகளை மாற்றும். ஆண்டவருக்கு நேரம் பாடி ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தெரிந்த நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்கினது, உங்களுடைய கிருபை தான் என்னை நடத்துகிற, திறமையல்ல கிருபை. சங்கீதத்தில் தாவீது விதமாய் சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலியும்பரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை இன்றைக்கு நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, ஏராளமான மரண கண்ணிகள். ஆனால் உடைய கிருபை என்கிற வார்த்தை அறிக்கப்படும். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலியும்பரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை இன்றைக்கு நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிருபை தான் ரட்சித்தது, கிருபை தான் பாதுகாத்தது, கிருபை தான் நிர்மூலமாகாமல் நம்மை நடத்தியது. நாம் குடும்பமாய் வாழ்ந்திருப்பதற்கு காரணம் தேவ கிருபையே. அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல், ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து சொல்வீங்களா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைதே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபைதே. எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைதே. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைதே. கிருபையே கிருபையே
கிருபையே. அறிக்கை பண்ணுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபைதே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? கிருபையே. திறமையல்ல கிருபை, சாமர்த்தியம் அல்ல கிருபை, என் அறிவல்ல கிருபை, என் பணம் அல்ல கிருபை. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அறிக்கை பண்ணுங்க. கிருபையே. குடும்ப பின்னணி அல்ல, it's not family background, only grace of God. மாறாத நல்ல ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபைதே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபைதே. சொல்லுங்க சேர்ந்து. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. பலகீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபைதே. சொல்லுங்க பார்க்கலாம். பலகீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபைதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. Praise the Lord. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உடைந்து போற நேரத்துல உருவாக்கினது கர்த்தருடைய கிருபை. இனி என்னால வாழ முடியுமா? நடக்காது என் குடும்பத்துல நடந்துச்சே, என் வாழ்க்கையில எனக்கு எதிர்பாராத காரியத்தை சந்திச்சுட்டனே, உடைஞ்சிட்டனே, நான் வாழ முடியுமான்னு நினைச்சீங்க. ஆனா யோசேப்பு உடைந்தது நல்லது. ஆனா அந்த யோசேப்பின் உடைவு தன் வாழ்விலும் தன் குடும்ப வாழ்விலும் தன் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறினார். சில நேரம் நம்ம உடைந்தது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உடைக்கப்படாவிட்டால் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்க முடியாது. இயேசுவின் உடைவு நம்மை உருவாக்குவதற்காகத்தான். நல்ல 40 ஆண்டுகள் அரண்மனையிலே சந்தோஷமாய் வாழ்ந்தார் மோசே. 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் மாமன் எத்ரோவின் ஆடுகளையும் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஏணி வச்சால் அது யோசிச்சு பாருங்க. உடைக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்கி ஆசீர்வதிப்பதற்காகத்தான். சோர்ந்து போனீர்களோ? இப்ப சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைதே.
உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறதான் தேவனுடைய கிருபை. கடந்த வருஷத்தில் என்னுடைய கிளை சபை ஒன்றில் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தது. நல்ல தெய்வ மனிதர்களை ஊழியம் செய்ய அழைத்திருந்தோம். ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த காரியத்துக்காய் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 3 நாட்கள் கூட்டம் முடிந்த உடனே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். விசுவாசத்தில் இருந்த காரியத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஊழியத்தை மிக ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருந்தார். குறிப்பிட்ட ஒரு பெரிய தேவை எனக்கு இருந்தது, அந்த ஊழியத்தை நிமித்தமாய் நிறைவேற்றுவதற்கு. திடீரென்று என்னுடைய செல்போன்ல ஒரு மெசேஜ் வருது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகை ஒன்று அதில் ஏறி இருந்தது. நான் சில நாட்களாய் 1, 2, 3, 4 நாட்களாய் அந்த பணம் எப்படி வந்துச்சு, யார் அனுப்பினானே தெரியாது. நான் முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். ஓகே, ஜெபம் பண்ணி தேவன் தேவைகளை சந்தித்தார் என்று அந்த ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் சரியாய் நிவர்த்தி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பிரைஸ் பி தி லார்ட். எத்தனையோ நாட்களுக்கு பிற்பாடு ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் என்று. சரியான நேரத்தில் இங்க சொல்ல முடியும், எத்தனையோ நேரத்தில் இங்க சொல்ல முடியும். ஒண்ணுமில்லாத நேரத்தில் என்னை உருவாக்குவது தேவ கிருபை. ஒருவேளை நீங்க யூடியூப்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை டெலிவிஷன்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த நாட்களில் தேசத்தின் நலன் கருதி நாம் வீடுகள் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டிடம் திறக்கிறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகலாம். ஆனால் ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வருமானம் இல்லாமல் இருக்கலாம், தொழில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு செல்போன்ல கூட நீங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒன்றுமில்லாத நேரத்தில் உதவி செய்கிறது தேவ கிருபை. ஆண்டவர் உதவி செய்கிறவர். ஒரு வார்த்தை மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. சேர்ந்து அறிக்கை பண்ணலாமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். கிருபையை பெருக்கிக் கொள்ளுங்கள், கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபையை நம்பி வாழுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிறு ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைகள் வரலாம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை அல்லவோ நீர் விரும்புகிறீர். குடும்பங்கள் செழித்திருப்பதை அல்லவோ நீர் விரும்புகிறீர். குடும்பங்கள் சமாதானமாய் பரிசுத்தமாய் தெய்வீகமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறீரே. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் வெளிப்படட்டும்.
நான் சிறுக, கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் செய்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும், பேசும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். சபையில் பதிவாய் வேதாகமத்தில் உள்ள பழைய பரிசுத்தவான்களின் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து நாம் சில காரியங்களை கற்று வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு குடும்பத்தினுடைய நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதாகமம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Hebrew chapter 11 verse 20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இன்றைக்கு ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்வில் நாம் சில ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நல்ல குடும்பம். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஊரடங்கு இருந்தது, இந்தியாவிலும் ஊரடங்கு இருந்தது. இனியும் இந்த மாதம் 17ஆம் தேதி வரலும் ஊரடங்கு இருக்கிறது. 27/4/2020 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நடந்த அந்த பேப்பரில் உள்ள சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதில் இப்படி தலைப்பு போட்டிருக்கு. தினத்தந்தி பேப்பரில் ஊரடங்கு பரிதாபங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே பாருங்க, ஒரு பெரிய பேஜில் போட்டிருக்கு, கீரி பாம்பு போல முட்டி மோதிக்கொள்ளும் தம்பதிகள். அதுக்கு கீழே போட்டிருக்கு, நாட்டாமைகளாக மாறிய மாமனார் மாமியார். அதில் சின்ன சின்ன ஹெட்டிங்ஸ் போட்டு தெளிவா வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டு சிறை. கீழே பாருங்க, ஐஸ்கிரீம் போல கரைந்த அன்பு, முட்டி மோதிக்கொள்ளும் தம்பதிகள், மனநல ஆலோசனை, இப்படி போட்டிருக்கு. அதில் கீழே போட்டிருக்கு பாருங்க, தமிழகத்தில் 2963 பெண்கள் புகார். ஊரடங்கில் குடும்ப வன்முறை 2963 பெண்கள் புகார், 2 பேர் கைது. அதை பேசிட்டே போலாம், நிறைய காரியங்களை சொல்ல முடியும். 748 புகார்கள் மீது போலீசார் சமாதானம் செய்து வைத்தனர். 1658 புகார்கள் மீது போலீசார் கணவன் மனைவி நேரில் வரவழைத்து சமரசம் செய்து வைத்தனர். 557 புகார் மனுக்கள் விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஓகே, ஒரு 1.5 மாசத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. நல்ல கவனிங்க. குடும்பம் புருஷன் மனைவி என்றால் மரண பரியந்தும் நீடூடி வாழ்கிற நல்ல ஒரு வாழ்க்கை. புருஷன் மனைவி பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், என் ஆண்டவர் நீடி ஆயுளை தந்தால் அந்த பேர பிள்ளையின் பிள்ளைகள், இப்படி வாழ்வது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. என்னுடைய தாயாருக்கு நல்ல வயதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இப்பொழுது அவர்களுக்கு 89 வயதாயிருக்கிறது. என்னுடைய மூத்த சகோதரிக்கு 11 பேர பிள்ளைகள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய பூட்டம் பூட்டிலாம் இருக்கிறாங்க. என் பூட்டம் பூட்டிலாம் மேரேஜ் ஆகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ஓட்டி எடுக்கிற காலத்தில் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. ஆண்டவர் தந்த நல்ல பெற்றோருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். வருங்காலங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற அநேக விஷயங்களை இன்னைக்கு நான் தெளிவாய் உள்ளே கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். அவங்க நல்ல ஒரு குடும்பம். மூத்த ஒரு தகப்பன் ஆபிரகாமினுடைய பிள்ளை ஈசாக்கு. கிட்டத்தட்ட 24 வருஷம் தவம் இருந்து 25வது வருஷத்தில் ஈசாக்கு பிறக்கிறார். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறார். 100 வயசுல ஆபிரகாம், 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். யாரும் மறக்க முடியாத நல்ல ஒரு குடும்பம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு அப்படின்னா பரிசுத்தவான்கள் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, நகைப்பு புன்சிரிப்புன்னு வச்சிருக்காங்க. ரெபேக்காள் அப்படின்னா அந்த பழைய தமிழ்ல உருவு தடம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, 1800 BC 1857 உள்ள இந்த சம்பவங்கள். ஈசாக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஈசாக்கினுடைய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவேளை அது பைபிள் ஸ்டடி போல இருக்கும். நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக மிக அமைதியாக இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஈசாக்கு வாழ்க்கையில் நம்பர் 1 தியானம் பண்ணுகிற ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. அன்றைக்கு வேதாகமம் இல்லை, அன்றைக்கு தோரா இல்லை. ஆதி மோசேயினுடைய காலத்தில் தான் தோரா வெளிப்படுகிறது. ஆபிரகாம் காலத்தில் தோரா இல்லை. தோரா என்றால் சட்ட புத்தகம், ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாக உபவாகம் என்கிற யூதருடைய மிக முக்கியமான தோரா புஸ்தகம் அன்றைக்கு இல்லை. அப்படியானால் நல்ல பணக்கார குடும்பம், வசதியான குடும்பம், செல்வ செழிப்பான குடும்பம், ஒரு சீமானின் குடும்பம், நல்ல வாலிப நாட்கள். அந்த வாலிப நாட்களில் ஈசாக்குக்கு தியானம் பண்ணுகிற அனுபவம் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்கிற விதமாய் பேசினால் ஜெப தியானம், நல்ல பிரேயர் மெடிடேஷன். ஒரு குடும்ப ஆசீர்வாதமாக இருப்பதற்கு குடும்ப தலைவனுக்கு இருக்க வேண்டியது ஜெப தியானம். பழைய பாட்டு உண்டு, அந்த பாடல ஒரு அடி, காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அந்த பாடலுடைய வரி காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. ஈசாக்கு வாழ்க்கையில நல்ல தியானம் பண்ணுகிற அனுபவம் ஒரு வாழ்க்கையில் இருந்துச்சு. பார்த்து கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய பொறுப்புகள், so many responsibility, நிறைய டெமிட்டேஷன் இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, காலை நேரத்தில் நல்ல ஜெப தியானம் பண்ணுகிற நல்ல அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் தரும். உங்கள் பொறுப்புகளை அது எடுத்துக்கொள்ளும். தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளும். ஈசாக்கின் குடும்ப வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், திருமணத்துக்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஜெப தியானம் இருந்தது. வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு வேலைக்காரன் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அதனால வெளியில போய் ரொம்ப அழகா உட்கார்ந்து தியானம் பண்ணுகிற நல்ல அனுபவம் இருந்ததுன்னு பைபிளை வாசிக்கிறோம். இன்னைக்கு செல்போன்லாம் ஜெப நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, ஃபிளைட் மோட் போட்டு வைங்க. நல்ல ஜெப தியானத்தில் அமருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள், அவர்கள் எதிர்காலத்தை பிரகாசிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அமையும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெப தியானம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. தேவனோடு பேசுகிறது ஜெபம், தேவன் நம்மோடு பேசுகிறது ஜெபம், தேவனோடு பழகுகிறது ஜெபம், தேவன் நம்மோடு பழகுகிறது ஜெபம். நாம் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறதும் தேவன் தம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறதும் தான் ஜெபம். அல்லேலூயா. ஜெப தியானம் வாழ்வில் இன்றியமையாதா இருக்கணும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இல்லை. பேட்டி இல்லாத ஊழியம், போட்டி இல்லாத ஊழியம், ஜெப ஊழியம். குடும்ப ஜெபம் நல்லது, சபையில் போய் ஜெபிக்கிற உபவாச ஜெபம் நல்லது, சங்கிலி ஜெபம் நல்லது. எல்லாவற்றை விட தனியாக உட்கார்ந்து இண்டிவிஜுவல் பிரேயர். என் ஜனமே கேள், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். தேவ சமூகத்தில் அமர்ந்து தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெப தியானங்கள் எனக்கு ரொம்ப அவசியம். அதை கர்த்தர் கற்றுத்தருகிற நேரமாய் மாறும், கர்த்தரை தரிசிக்கிற நேரமாய் மாறும், தேவ திட்டங்களை தேவன் அறிவிக்கிற நேரமாய் இது மாறும், உங்கள் எதிர்காலங்கள் பிரகாசிக்கிற நேரமாய் இது மாறும். ஈசாக்கின் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஜெபிக்கிற நல்ல ஜெப தியானம் உள்ள நல்ல ஒரு தேவ மனிதராய் அவர் இருந்தார். இரண்டாவது காரியத்தை பாருங்கள். இப்பொழுது திருமணமாகிறது. திருமணமான பிற்பாடு தன் மனைவிக்கு ஏற்ற நல்ல கணவராய் நடந்து கொண்டார். மனைவிக்கு ஏற்ற நல்ல கணவராய் நடந்து கொண்டார். மனைவி என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை அவர் செய்தார். மனைவியை திருப்திப்படுத்துகிற, மனைவியை சந்தோஷப்படுத்துகிற நல்ல ஒரு கணவராய் இருந்தார்.
இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் போய் நான் பேசியிருக்கிறேன், குடும்பத்தில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். சில குடும்ப பிரச்சனைகளை கர்த்தருடைய கிருபையினால தீர்த்து வைத்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். சில குடும்பத்தில் ஆண் ஆதிக்கம், நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் சொல்றதான் அவ கேட்கணும், இல்லை அப்படி பைபிள் சொல்லலை. அவளுக்கு சாய்ஸ் கொடுக்கறதே இல்லை, மனைவிக்கு சாய்ஸ் கொடுக்கறதே இல்லை, மனைவியினுடைய வார்த்தையை கேட்கறதே இல்லை, மனைவியினுடைய வார்த்தையை மதிக்கிறது இல்லை, மனைவியினுடைய ஆலோசனையை மதிக்கிறது இல்லை. உலக மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்பார்கள், ஆண்டவர் தனக்கு தந்த மனைவியின் வார்த்தை கேட்பதில்லை. உலக மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தன் வாழ்க்கை துணையாய் கர்த்தர் தந்த மனைவியினுடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள். இது வேத ஒழுங்கு அல்ல. பாருங்க, ஈசாக்கு தன் மனைவிக்கு ஏற்ற நல்ல கணவரை அவர் நடந்து கொண்டார். ஆண்டவருக்கு தோத்திரம். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. உன் இளவயதின் மனைவியோட நல்ல மகிழ்ச்சியாயிரு. பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, மேரேஜ் ஆனா 1 வருஷம் வேலைக்கே போக கூடாது, மனைவியோட நல்ல மகிழ்ச்சியாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் மனைவிக்கு ஏற்ற மகிழ்ச்சி கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல கணவராய் அவர் நடந்து கொண்டார். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பாருங்க, 24ஆம் அதிகாரம் 67 ஆதியாகமத்திலே, ஜெனசிஸ் சாப்டர் 24:67 அதை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், தாயின் சாராளின் கூடத்திற்கு அழைத்து கொண்டு போய், அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு, அவளை நேசித்தான். இன்னைக்கு காலம் மாறி போச்சு, நேசித்து மனைவியாக்குற காலம். இது வேத ஒழுங்கல்ல, தப்பு. லவ் மேரேஜே தேவன் அனுமதிக்கல. ஆனா மனைவியாக்கி நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவளை மனைவியாக்கி ரொம்ப நேசித்தான் என்று வேதம் அழகா சொல்லுது. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஏற்படுவதாக. மனைவியாக்கி அவளை நேசித்தான. பாருங்க, இன்னொரு வார்த்தை, அழகான வார்த்தை இருக்கு பாருங்க, 26:8 பாருங்க, 26:8 பாருங்க, 26:8. அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய, ஆதியாகமம் 26:8, பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான். எவ்வளவு நல்ல குடும்பம் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த புருஷன் மனைவி உட்கார்ந்து பேசுறதே இல்லை. புருஷன் மனைவி உட்கார்ந்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதே இல்லை. மனைவிட்ட விளையாடிட்டு இருக்காராம். பழைய காலத்தில் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன், உட்காந்து தாயம் விளையாடிட்டு இருப்பாங்க, புளியமுத்து வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, பல்லாங்குழி விளையாடிட்டு இருப்பாங்க, புருஷன் மனைவி உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நிறைய சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள், பழைய கிராம காரியங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஒன் வே டிராபிக் மாதிரி, புருஷன் ஒரு சைடில் போறார், மனைவி ஒரு சைடில் போறாங்க. சில நேரத்தில் குடும்ப செய்தியில் நான் பேசுவேன், ஒரே வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பாங்க, பல நாட்களில் புருஷன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்க்கையில பாருங்க, தன் மனைவிட்ட விளையாடிட்டு இருந்தாராம், அது ஜன்னல் வழியா பார்த்தாராம், ராஜா பார்த்தாராம். தன் மனைவியை நேசிக்கிற, மனைவியை சந்தோஷப்படுத்துகிற, மனைவியை திருப்திப்படுத்துகிற நல்ல அனுபவம் ஈசாக்கிடத்தில் இருந்தது. ஆண்டவர் தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்கள நல்ல நேசிங்க, அவங்கள நல்ல சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்கு தெரியும், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் மனைவியோடு வாழ்ந்தாச்சு. உங்களுக்கு எது மனைவிக்கு பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்கு தெரியும். மனைவி எதனால சந்தோஷப்படுவாள் சந்தோஷப்பட மாட்டாள் உங்களுக்கு தெரியும். மனைவி எதிர்பார்க்கிற காரியம் என்ன உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மனைவியை சந்தோஷப்படுத்துகிற, மனைவிக்கு ஏற்ற கணவரா ஈசாக்கு நடந்து கொண்டார். ஈசாக்குடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அது. ஆண்டவர் நல்லவர். ஒரு நாளும் குறை சொல்லலை. நான் வந்து பார்க்கலையே, எங்கள் அப்பா வந்து பார்க்கலையே, வேலைக்காரர் தானே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா ஒரு நாள் பிளைம் பண்ணலை. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், மனைவியை நேசித்தார், மனைவியை மகிழ்ச்சியாக்கினார். ஒரு மனைவிக்கு ஏற்ற நல்ல ஒரு கணவராய் அவர் நடந்து கொண்டார். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் மிக பெரிய மருத்துவராயிருந்த ஒரு அம்மா, டாக்டர் அம்மாவை எனக்கு தெரியும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு என் மூத்த சகோதரியோடு ஒரு நாள்
அவங்க வீட்டில் இரவு தங்க வேண்டியது இருந்தது. அவருடைய கணவர் கை கால்கள் பலகீனமான ஒரு பேரலிஸ்டாக இருந்தார். அவங்க பெரிய டாக்டர், அவங்களுக்கு டிரைவர் உண்டு, அவங்களுக்கு குக் உண்டு, அவங்களுக்கு சர்வன்ட் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு, ஒரு பெரிய மருத்துவர். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நாங்கள் பார்த்தேன், காலை எழுப்பி பார்த்தபோது கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தேன். கணவரை வீல் சேரில் உட்கார வைத்து அவங்கள சேவ் பண்ணாங்க. அவங்க தான் வேலைக்காரன் சொன்னால் அவன் செய்வான், அது பெரிய விஷயம் அல்ல. அவங்க சேவ் பண்ணாங்க, அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, அவங்கள கேர் பண்ணுறதை நான் பார்த்தேன். கணவர் பலகீனமாகி விட்டார், அவருடைய கைகால்கள் செயலிழந்து விட்டது என்று அற்பமாக எண்ணி விடவில்லை. இவ்வளோ நல்ல குடும்பம் பாருங்க. ஆண்டவர் தோத்திரம். அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நல்லவர், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க தேசத்தில் பிரபலமான ஒரு பெரிய ஊழியக்காரியா அவங்க இருக்கிறாங்க, டிவியில் பேசுறாங்க. நல்ல ஒரு தரமான நல்ல ஒரு ஊழியக்காரியா அவங்களுடைய ரிட்டையர்ட் நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தர் அவங்களை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவரை தோத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. மலாக்கி சாப்டர் 2 verse 14. ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய பாருங்க, அவ தோழி உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவளுக்கு நீ துரோகம். ஆண்டவர் போய் எவ்வளவு கிளீனா குடும்ப வாழ்க்கையை வாட்ச் பண்றார் பாத்தீங்களா? குடும்ப வாழ்க்கை கர்த்தர் இப்படி கவனிக்கிறார் பாத்தீங்களா? உன் தோழி, அவள் உன் மனைவி, அவளுக்கு நீ துரோகம் பண்ணாத. ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாத்தீங்களா? புருஷன் மனைவி உறவுல ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார். Glory be to God. ஆண்டவர் சொல்றார், துரோகம் பண்ணிடாத, அவள்கிட்ட நல்ல சந்தோஷமா நீ இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஈசாக்கினுடைய 2வது காரியம், தன் மனைவிக்கு ஏற்ற நல்ல கணவராய், சந்தோஷப்படுத்துகிற நல்ல கணவராய் அவர் இருந்தார். இது கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க மனைவிட்ட நீங்க எப்படி நடந்தீங்க? திருமணமான அந்த முதல் வருஷத்தில் எப்படி இருந்தீங்க? 2வது வருஷத்தில் எப்படி இருந்தீங்க? 5வது வருஷத்தில் எப்படி இருந்தீங்க? பிள்ளைகள் சிறுவராக இருந்த போது உங்க மனைவிட்ட நீங்க எப்படி இருந்தீங்க? பிள்ளைகள் வாலிபராக மாறின போது உங்க மனைவிட்ட எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளின் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும், ஒரு பிளஸட் ஃபேமிலியா இருக்கணும், ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலியா இருக்கணும், ஒரு ஹெவன்லி ஃபேமிலியா இருக்கணும். ஈசாக்கு வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் அதுதான். வாழ்வில் குறை இருந்துச்சு, ரொம்ப நாள பிள்ளைகள் இல்லை, அவர் குற்றப்படுத்தலையே, தன் மனைவியை அசிங்கப்படுத்தலையே, தன் மனைவியை கேவலப்படுத்தலையே, ரொம்ப நேசித்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தன் மனைவியை அற்பமா எண்ணி விடவே இல்லை. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியத்தை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். பஞ்ச நாட்கள், பஞ்சம், கொடூரமான பஞ்சம். ஆனா ஈசாக்கு கடினமா உழைத்து தன் குடும்பத்தை நடத்தினான். சோம்பேறித்தனம் இல்லை. அல்லேலூயா. சோம்பேறித்தனம் என்பது ஈசாக்கின் வாழ்வில் இல்லை. சோம்பேறித்தனம் என்பது ஈசாக்கின் வாழ்வில் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. கடினமா உழைத்தார். ஹார்ட் ஒர்க்கர். கடினமா உழைக்கிற நல்ல அனுபவம் ஈசாக்கு வாழ்க்கையில் இருந்தது. பஞ்ச காலத்தில் உழைத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிப்பா, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுறுசுறுப்புள்ளவனுடைய கைதான் செல்வத்தை வரவழைக்குமா. சோம்பேறி பகுதிதான் கட்டுவானா. சோம்பேறியால முழுவதும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சுறுசுறுப்புடைய கைதான் செல்வத்தை வரவழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. Glory be to God. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கடினமா உழைக்கிற அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடினமா உழைக்கணும், உழைக்க பலனை கர்த்தர் தருவார். சோம்பேறி பகுதிதான் கட்டுவான். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் அவன் கிடைக்காதான். வியாபாரமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடினமா செய்யுங்க, வேலையா கடினமா செய்யுங்க, அதுக்கு பலனை கர்த்தர் தருவார். சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் வைத்து போக வேண்டும். அப்படிப்பட்டவர்களை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நாலாவது, ஈசாக்கு வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நான்காவது காரியம், ஈசாக்கின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நான்காவது காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அங்க ஒரு கூடாரத்தை போட்டு கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார், வர்ஷிப் பண்ணார். அந்த புதிய இடத்துல தன் குடும்பத்தை நடத்த போகிறார். அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? குடும்பமா ஜெபம் பண்ணணும், குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கணும். சில குடும்பத்தில் இந்த நாளில் நான் கேட்டேன், குடும்ப ஜெபம் பண்றீங்களா? இல்லை, அங்கே தனி ஜெபம் பண்றோம். ஏன் குடும்ப ஜெபம் பண்ணல? ஏன் உட்கார வைக்கக்கூடாது உங்க பிள்ளைகளை? ஏன் உங்க கணவரை உட்கார வைக்கக்கூடாது? ஏன் உங்க மனைவியை உட்கார வைக்கக்கூடாது? ஏன் உங்க மாமியை உட்கார வைக்கக்கூடாது? வீட்டுக்குள்ள தானே உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டிடங்கள், ஆலயங்கள் திறக்கப்படவில்லையே, ஏன் குடும்ப ஜெபம் செய்யக்கூடாது? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பழைய ஆட்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. பாத்தீங்களா? எல்லா படைப்புகளுக்கும் மனுஷனுக்காக, ஆனா மனுஷனை படைத்தது அவரை தொழுது கொள்ள. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நல்ல பாடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஆராதிங்க. புதிய இடம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புது காரியம். ஆனா பலிபீடத்தை கட்டி அங்கே தொழுது கொள்கிறார். அவருக்கு தெரியும், ஆண்டவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். Glory be to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கே ஆராதனை உண்டு அங்கே வருவார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். எங்கே தேவ மகிமை உண்டோ, எங்கே தேவ பிரசன்னம் உண்டோ, எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்கே கர்த்தர் வருகிறவர். நல்ல ஆராதிக்கணும், நல்ல தொழுது கொள்ளணும். என்னுடைய வீடு சகல ஜனத்துக்கு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்கிறார். உங்க வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? சூழ்நிலை நிமித்தமாய் தோத்திரம், கட்டிடம் அடைக்கப்பட்டது, ஆனா எல்லாருடைய வீடு ஜெப வீடா மாறிச்சு. பிரைஸ் காட். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரத்துக்கு கட்டிடம் அல்ல முக்கியம், ஜாதி வித்தியாசம் இல்லாம, பாச வித்தியாசம் இல்லாம தோத்திரம் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு கட்டிடம் வைத்திருக்கிறோம். கட்டிடம் சபை அல்ல, நீங்க தான் சர்ச். குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஈசாக்கு தொழுது கொண்டான், கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்ல ஆண்டவரை ஆராதிங்க. முற்பிதாக்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வமே, அப்படிதான் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஜெபம் தேவனே சொன்னது போதுப்பா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லு, ஏன் பிதாவேன்னு ஜெபம் பண்ணு சொல்லி இயேசு தான் கற்றுக் கொடுத்தார். அது வரைக்கும் முற்பிதாக்களின் தேவனேன்னு தான் ஜெபம் பண்ணாங்க. அதுல ஒரு பங்கு ஈசாக்குக்கு இருந்தது. காரணம், ஈசாக்கின் முன்மாதிரியான ஆசீர்வாத வாழ்க்கை. Glory be to God. ஆண்டவர் நல்ல கர்த்தரை நல்ல தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆண்டவருக்கு சோத்திரம். அநேக நேரத்தில் பல வேலைகளை சொல்லி குடும்ப ஜெபத்தில் புருஷன் இருப்பதில்லை. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு களைப்பா இருக்கு. நோ, குடும்ப தலைவன் கட்டாயம் ஜெபிக்க அமர வேண்டும், ஆராதிக்க அமர வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட சொல்லி நாம் ரெபேக்காளை குறித்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை வாசிக்கும் போது, Genesis 26:2-5. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமானார். எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. எகிப்துக்கு போகாத கர்த்தர் பேசுறார். பாருங்க, தரிசனம், கர்த்தரை தரிசிக்கிற நல்ல அனுபவம் இருந்துச்சு. தேவ சத்தத்தை கேட்கிற நல்ல அனுபவம் இருந்துச்சு. தேவனிடத்திலிருந்து திட்டத்தை பெற்றுக் கொள்கிற நல்ல அனுபவம் இருந்துச்சு. எந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார்? தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. சூழ்நிலைமை பார்க்காத, பஞ்சத்தை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, எங்கேயோ போயிடலாம்னு நினைச்சிடாத. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் எங்கேயோ போயிடலாமா? நோ, சுயமான முடிவை எடுத்து விடாதீர்கள். ஒரு நாளும் உங்கள் வாழ்வில் சுயமான முடிவை எடுப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்றார், இங்கே குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு தேவனிடத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? ஆண்டவர் சொல்ல, நான் அவன் கூட இருப்பேன்ப்பா.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை உண்மையில் நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடைசியான பொன்மொழியாய் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பெரிதும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோசுவாட்ட அன்றைக்கு சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். கூட இருக்கிற கர்த்தர். ஈசாக்கு யார் தெரியுமா? கர்த்தரை தரிசிக்கிறவன், கர்த்தரை தந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்கிறவன், தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்தவன். அவன் தான் ஈசாக்கு. ஆண்டவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நல்ல இவ்வளவு நேரம் நல்ல பாசிட்டிவான சில காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தேன். நல்ல ஜெபிக்கிற ஜெப தியானம் உள்ள அனுபவம் இருந்தது. அந்த ஜெபம் தான் ஈசாக்கு குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த அற்புதத்தை செய்தது. பின் நாட்களில் ஈசாக்கு மனைவிக்கேற்ற நல்ல ஒரு கணவராக இருந்தார். மனைவிக்கேற்ற நல்ல ஒரு கணவராக இருந்தார். அருமையான ஒரு கணவராக இருந்தார். மனைவியை நேசித்தார். மனைவியோடு விளையாடினாராம். அதை கூட ராஜா பார்த்தானா. அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள்லாம் மனைவியை சந்தோஷப்படுத்துகிற அனுபவம் இருந்தது. நல்ல கடினமாக உழைத்தார். அவர் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவரை தொழுது கொண்டார், வர்ஷிப் பண்ணார். ஆண்டவரை அவர் நன்றாய் தொழுது கொண்டார். கர்த்தரை ஆராதிக்கிற நல்ல அனுபவம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்திலிருந்து தரிசனம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிற நல்ல அனுபவம் ஈசாக்கு வாழ்க்கையில் இருந்தது. பைபிள் ரொம்ப சூப்பர். ஏன் தெரியுமா? நிறைவுகளையும் எழுதியிருக்கிறது, குறைவுகளையும் எழுதியிருக்கிறது. ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். உண்மை. ஈசாக்கின் மகன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் இஸ்ரவேலை மாற்றி 12 பிள்ளைகள், 12 கோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஆசீர்வாதமாக இருக்கிறது உண்மை. ஆனால் கொஞ்சம் ஈசாக்கு வாழ்க்கையில் உள்ள 2 குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று, பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம். ஏசா வனசஞ்சாரி, வேட்டைக்காரனா இருந்தார். ஏசாவை இவர் ரொம்ப நேசிச்சார். யாக்கோபு குணசாலி, கூடாரவாசியா இருந்தான். இதை அம்மா நேசிச்சாங்க. அந்த மாட்ட உள்ள டிஃபால்ட்டு தான், அந்த இவற்றை உள்ள டிஃபால்ட்டு தான். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் மேலே எல்லாரும் அன்பாக இருப்பாங்க, அவங்கள அறியாமலே பார்ஷியாலிட்டி. சில நேரம் அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும், சில நேரம் அம்மாவுக்கு பயலை ரொம்ப பிடிக்கும். இவன் தப்பு செய்தா அம்மா ரொம்ப அடிக்கிறது இல்லை, அவளை போட்டு துவச்சி எடுத்துருவாங்க. ஆனால் அவர் மகன் ஏதாவது பிரச்சனை தப்பு பண்ணாலும் மகளை ஒன்றுமே செய்கிறதில்ல, அவனை போட்டு வெளுத்து கட்டிடுவார். நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம் குடும்பத்தில் இந்த தவறான காரியத்தை நாம் செய்கிறோம். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நோ பார்ஷியாலிட்டி. 2 பேர் பண்ண தப்பு 2 பேருக்குள்ள கொலைபாதத்தை இழுத்து விட்டுச்சு. வேதம் சொல்லுது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று. ஏசா கறி கிடைக்கும், நல்ல வேட்டையாடின கறி கிடைக்கும், நல்ல ருசியா சாப்பிடலான்னு சொல்லி ஏசாவை ரொம்ப நேசித்தார். மூத்தவனை பிறந்தவனுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை வஞ்சித்து இளையவனுக்கு கொடுக்கிறதற்காக அந்த அம்மா இவனை நேசித்து பொய் சொல்ல வைக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாகர்கோயிலில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு 30 வருஷங்கள் இருக்கும். ஆரம்ப நாட்களில் 3 வயது முடிந்து 4வது வயது ஒரு பர்த்டே ஜெபிக்க போயிருந்தோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யாரோ உறவினர்கள் அந்த பிள்ளை, பொம்பளை பிள்ளை, இட்ஸ் வெரி ஆக்டிவ் கேர்ள், அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமா? அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்பாவும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும். அடுத்த கேள்வி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அந்த பிள்ளை ஒரே வார்த்தையில் சொல்லிச்சு சிரிச்சுக்கிட்டு, நான் 2 பேர் பிள்ளையும் இருந்துச்சு. கேட்டால் அவங்க வெக்கப்பட்டு போனாங்க. எனக்கு அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, 30 வருஷம் ஆச்சு ஆரம்ப ஊழிய நாட்களில். இன்றைக்கு எனக்கு ஞாபகம் உண்டு. ஒரு 4 வயசு பிள்ளைக்கு இருக்கிற அந்த அறிவு மாஸ்டர் டிகிரி பண்ண அந்த கிராஜுவேட்டுக்கு இல்லை. நான் 2 பிள்ளைங்கன்னு 2 பேரும் எனக்கு பிடிக்கும், நான் 2 பேர் பிள்ளைங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் அங்கே ஏசா பண்ண தப்பு, அன்னைக்கு ரெபேக்காள் பண்ண அந்த தவறு சகோதர சிநேகம் நிலைத்திருக்காமல் 2 பேரும் பிரிவினை ஆகி போக காரணமாய் மாறிவிட்டது. ஈசாக்கு செய்தது போல ஒரு நாளும் செய்யாதுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிங்க. ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையிலையா செய்கையிலையா எந்த காரியத்தை செய்தாலும் ஒரே போல செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். ஆமென், அல்லேலூயா.
ரெண்டாவது பாருங்க, தான் பிழைப்பதற்காக மனைவியை போய் என்னை கொன்றுவானோ, பிரயாணத்தில் இந்த ராஜா என்னை கொன்றுவானோ அப்படின்னு சொல்லி தான் பிழைப்பதற்காக மனைவியை என் ஹஸ்பண்ட் சொல்லாத, நாங்கள் பிரதர் சிஸ்டர்னு சொல்லு. அப்போ மனைவிக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, மனைவிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, மனைவிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி அவருக்கு ஒன்றும் கவலை, டோன்ட் கேர். தன்னுடைய காரியத்தை தான் பார்க்குறார், சுயத்தை மட்டும்தான் முன்னால் வைக்கிறார். அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை எவன் கொண்டு போனாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. ஆண்டவர் நல்லவர். நல்ல கவனிங்க, அறிந்தோ அறியாமலோ அவருடைய வாழ்க்கையில் பொய் சொல்கிற அனுபவம் வந்து விட்டது. புதிய ஏற்பாட்டில் பொய்யர் அனைவரும் மரணமாகிய அக்கினியும் கந்தகமறு கடலில் பங்கடைவார் எழுதியிருக்கிறது. ஒரு நாளும் பொய் சொல்லாதீர்கள், எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லாதுங்க. ஈசாக்கு பொய் சொன்னார், ரெபேக்காள் பொய் சொல்ல வச்சாங்க. ரெபேக்காளுடைய அந்த அந்த குறைகளையும் முதல்ல நான் சொல்லிடுறேன். அவங்களும் இந்த குறைகளை தான் செய்தாங்க. பிள்ளைகளிடத்துல பாரபட்சம், இவனை வீட்டில் வச்சு சோறு போடுறாங்க. சிலர் நான் பார்த்துருக்கிறேன், ஒருத்தன் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒருத்தனை கடினமான அந்த வேலை செய்ய, அங்கே போ அங்கே போ, மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா, நான் என்ன தப்பு செய்தேன், பெற்றோர் தானே என்னை பெற்று வளர்த்தாங்க, என்னைய படிக்க வைக்கல, சின்ன வேலையை என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, எனக்கு நல்ல டிராயிங் வரும், நான் நல்ல படிப்பேன், என் தம்பிக்கு படிப்பே வராது, அவனை படிக்க வைக்கிறாங்க, அவன் ஆங்கிலத்து மீடியத்தில் படிக்க வைக்காங்க, என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்களே, என் வாழ்க்கை அப்படி பாழாயிடுச்சு. ஒரு நாள் அந்த தவறை செய்யாதவர்கள் பெற்றோர். எல்லாரும் ஒரே மாதிரி நேசிங்க. அல்லேலூயா. கிறிஸ்து ஒரே மாதிரி நம்ம நேசித்ததனால் இன்னைக்கு முழு உலகத்திலும் ரட்சிப்பை தந்திருக்கிறார். அவருக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பாரபட்சம் என்பது இயேசுவிடத்தில் இல்லை. பாருங்க, பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், பிள்ளைகள் செய்ய தப்பை கண்டிக்கணும், பிள்ளைகள் தவறு செய்யும் போது குற்றத்தை உணர்த்தி காட்ட வேண்டும். அவன் பொய் சொல்றான், பொய் சொல்றதுக்கு இவங்க உடனே மாறுறாங்க. அவன் சொல்றான், இல்லம்மா அண்ணனுக்கு மேலெல்லாம் ரோமமா இருக்கும், மேலெல்லாம் ரோமமா இருக்குமா அண்ணனுக்கு, நான் போல, உங்க அண்ணன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க, உங்க அப்பா அவன் பேர் என்னன்னு கேட்டா ஏசான்னு சொல்லு. பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதமாய் நடத்துங்க, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ரெபேக்காள் சொல்லி கொடுத்தது தவறு. ஆண்டவர் நல்லவர், பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் அண்ணனுக்கு விரோதமா தம்பிக்கு விரோதமா நீங்க பெற்றோர் பிள்ளைகளை தூண்டாதிருங்கள். நான் சின்ன வயசுல எனக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகள்ட்டும் சின்ன வயசுல ஒரு காரியம் சொல்லி வச்சிருந்தேன். யாராவது சண்டை போட்டிங்கன்னா நான் நோ என்கொயரியே பண்ண மாட்டேன், 4 பேரையும் அடிப்பேன். அப்படி செய்திருக்கேன். 1-2 நாட்கள் செய்த ஞாபகம் உண்டு சிறு வயதில். நான் சொன்னேன், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாது, சந்தோஷமா சேர்ந்துருக்கணும், சந்தோஷமா சேர்ந்து சிரிக்கணும், சேர்ந்து விளையாடணும், சேர்ந்து சாப்பிடணும். பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க நியாயம் இருக்குன்னு கேட்க மாட்டேன், எல்லாரையும் கடிந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் ஐக்கியமாக இருப்பதை பார்த்து நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். பார்சியாலிட்டி என்பது ஒரு நாள் நம்ம வாழ்வில் இருந்து விடவே கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ரெபேக்காளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி ஜெபித்து அல்லேலூயா முடிக்க விரும்புகிறேன். ரெபேக்காள் ரொம்ப நல்ல குணம் உள்ளுச்சு. எப்படி ஈசாக்குக்கு அவங்க மனைவியா மாறினாங்கன்னு அது பெரிய சரித்திரம். ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வந்தர். அவர் எலியாசாரை அனுப்புகிறார், சொந்த தேசத்தில் போய் பெண்குள்ள அனுப்புகிறார். எலியாசாருக்கு தேசம் தெரியாது, மக்களை தெரியாது, யாருமே தெரியாது. வர்றார், 10 ஒட்டகத்தை கூட்டு வர்றார், வேலைக்காரனை கூட்டிட்டு வரார். அவருக்குள்ள ஒரு ஜெபம் பண்றார். அவர், ஆண்டவரே, சாயங்காலம் பயங்கர வெயிலா இருக்கும், தண்ணி எடுக்க வருவாங்க, ஊத்துல தான் நல்ல பாலைவனங்கள் அல்லவா, இறங்கி போய் தண்ணி கோரிட்டு வரணும், குடிக்க தண்ணி கேட்பேன், உமக்கும் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு யார் சொல்வாளோ அவ தான் எஜமானுடைய மகனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி தனக்குள்ள அவர் தீர்மானம் பண்ணிட்டு அவர் புற அங்க நிற்கிறார். ரெபேக்காள் வாராங்க, இவர் குடிக்க தண்ணி கேட்கிறார். உடனே இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உமக்கும் வார்ப்பேன் ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன். ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி குடிக்கும். யோசிச்சு பாருங்க. என்ன மோட்டர் பம்பா உடனே சுவிட்ச் போட்டு தண்ணி கொண்டு வரதுக்கு, அல்லது எதுவும் கப்பியில் இறக்க முடியுமா? இல்லை. உள்ளே போய் தோளில் குடத்தை வச்சு தூக்கிட்டு வரணும். இடுப்பில் வச்சு எடுக்கிற பழக்கம் கூட அங்கே இல்லை. அந்த தேசங்களில் நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. உனக்கு அறிவு இருக்கா, எவனோ ஒருத்தன் வந்தால் நமக்கு தேவையா, இது கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இவன் பரவாயில்ல, உமக்கும் வார்ப்பேன் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். இதில் நான் கற்றுக்கொண்ட காரியம், அந்நியரை உபசரிக்க மறவாதங்கள், அதனால் அறியாமல் தேவதூதனை உபசரித்தது உண்டு. இவளுக்கு தெரியாது, நான் அந்த பணக்கார வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி போறேன்னு தெரியாது, இவர் பெண்ணு பார்க்க தான் வந்திருக்காரு தெரியாது.
தண்ணி தானே கேட்டாரு, வார்க்கிறேன். ஏன் உமக்கு மட்டும் தான் தாகம் வருமா? ஒட்டகத்துக்கு தாகம் வராதா? உமக்கு வார்ப்பேன், ஒட்டகத்து வார்ப்பேன். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல உபசரிக்கிற தன்மை இருந்தது, அந்நியரை உபசரிக்கிற தன்மை. இன்னைக்கு லாக்டவுன் ஆகியிருக்கிறோம், வீடுகளில் தங்கி இருக்கிறோம். உங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு ஒரு நேரம் அரிசி வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு ஒரு நேரம் ஒரு பருப்பு கொடுத்தீங்க? நம்ம சாப்பிட்டோம், மற்றவங்களுக்கு இறங்கி இருக்கமா? உபசரிப்பு இருக்குதா? சில சாப்பாடை கொண்டு தூர கொட்டுவாங்க, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க, நல்ல மற்றவங்களை உபசரித்து பழகுங்க. ரெபேக்காளின் எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு காரணமே அவள் இருந்த தனி சிறப்பு, உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி. யாருன்னே தெரியாது, அந்நியரை உபசரிக்கிற நல்ல அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. சில குடும்பத்தை பார்த்துருக்கேன், தங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களை உபசரிப்பாங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். லாக்டவுன் நாட்களில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நல்ல சகோதரி, கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீட்டில் மத்தியானம் நைட்டு 50-60 சாப்பாடை சமைச்சு கொண்டு போய் வீதியில் கொண்டு போய் கொடுத்தாங்க. எத்தனையோ ஊழியரை போஷிச்சாங்க, எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் எத்தனை பேருக்கு செய்ய மனதுண்டு. நல்ல உபசரிக்க பழக வேண்டும், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. என்னுடைய பெற்றோர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க, தாய் தகப்பனர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய உதவி ஊழியர் ஒரு நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தார். அவர் வெண்வஸ்திரம் தரித்து அங்கே நின்று கொண்டிருந்தார். ஒரு நபர் திடீரென்று அவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஊழியக்காரங்களா? ஆமாம் ஊழியக்காரங்க. எங்கே இருக்கீங்க? நான் இப்படி வெள்ளியூரில் இருக்கிறேன், பனகுடியில் பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் கூட நான் உதவி போதகராக இருக்கிறேன். அவர் கேட்டார், அது யார்? அங்கே ராஜமணின்னு ஒரு ஐயா இருந்தாங்க, தெரியுமா? தெரியும், அவங்களுடைய பையன் தான் அந்த பாஸ்டர். அப்படியா? அவர் உடனே சொன்னாரா, 30 வருஷத்துக்கு முந்தி, 30-35 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நான் மனைவி பிள்ளைகளோடு நின்னேன், பணத்தை தொலைச்சிட்டேன், ஊருக்கு போக என்னால் ஒன்றும் இல்லை. அந்த ஐயா வந்து கேட்டாங்க, ஏதோ நீங்கள் கவலைப்படுற மாதிரி தெரியுது, எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து கையில் பணம் தந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க பார்க்கணும்னு நினச்சா நான் பார்க்கவே முடியலை. காலங்கள் வந்தது, நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானசானம் பெற்றேன், விசுவாசியாக மாறினேன். நான் பேங்கில் வேலை செய்கிறேன், இன்னைக்கு பகுதி நேரமாக நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாரா. அவரை வந்து என்கிட்ட சொன்னார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? என் தகப்பனார் நாட்கள் வறுமை நாட்கள், 55 ஆண்டுகள் ஊழியம் செய்து எங்கள் வீட்டில் அந்த நான் தான் கடைசி. 2002 என் தகப்பனார் 18 வருஷத்துக்கு முந்தி மறிக்கும் போது அந்த சர்ச்சை நான் பொறுப்படுத்தேன். பணக்கூடிய ஜெபம் பண்ணி நான் ஆஃபரிங் எடுத்த போது 55 வருஷ ஊழியத்தினுடைய நிறைவில் காணிக்கப்பட்டில் இருந்த காணிக்க எவ்வளோ தெரியுமா? 66 ரூபா. எப்படி செய்திருப்பாங்க? 2 ஆண்டுகளுக்கு முந்தி கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சகோதரி வந்து உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. உபசரிச்சாங்க. உபசரித்து அவங்களுடைய பேசிட்டு அவங்களுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. அவங்க இதே மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் நான் என் ஊரில் வந்திருந்தேன், எங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஊரில் இருக்கிறாங்க, வந்திருந்தேன். அப்போ ஜெப வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு நான் ரொம்ப சோர்ந்து போய் என் வாழ்க்கை இருந்தேன், ஜெபிக்க வந்தேன், உங்கள் அம்மாவை பார்த்து ஜெபிக்க வந்தேன். அன்றைக்கி உங்கள் தகப்பனார் இல்லை, உங்கள் தாயாரை ஜெபித்து அனுப்பும்போது என் கையில் 50 ரூபா தந்து அனுப்புனாங்க. எத்தனை சாட்சிகள்! இதுதான் என்னை வைராக்கியமாக மாற்றினது. ஏழைகளுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இறங்கணுங்கிற வைராக்கியத்தை எனக்குள் தந்ததே எங்கள் பெற்றோருடைய நல்ல வாழ்க்கை. அவளுக்கு ஒரு எதிர்காலம் இருந்தது, அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, அவளுக்கு தெரியல, ஆனா அறியாமல் உபசரித்துக் கொண்டிருக்கிறாள். நல்ல அனுபவம். ஓகே, அடுத்தல பாருங்க, அவள்கிட்ட இருந்த நல்ல காரியம் கடினமான உழைப்பு. அடுத்தல பாருங்க விசுவாசம், துணிவு நிறைந்த வாழ்க்கை. முன்பு ஈசா அவரை தெரியாது, முன்னால தெரியாது. வீட்டுக்கு போயிருக்கிறார், பெண் கேட்கிற போறியானா போறேன்ட்டா. இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் வேணான்றப்பா, ஏப்பா இந்த வேலைக்காரனுக்கே 10 ஓட்டத்துக்கு தண்ணி கோரி விட்டுருக்கேன், நான் அந்த வீட்டுக்கு பெண்ணா போயிட்டா எவ்வளவு சாணி எழுணுமோ தெரியல, இந்த மாப்பிள்ளை வேண்டான்ருப்பா. ஆனா ரெபேக்காள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட காரணம் தெரியுமா? துணிவு, விசுவாசம், அர்ப்பணம், சமர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கை. ரொம்ப பணிவுடன் மரியாதையா நடக்கிற நல்ல சுபாவம் இருந்தது.
24 அதிகாரம் 65 வசனத்தை வாசிங்க. 24:65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால். பாருங்க, இப்போ என்கேஜ்மெண்ட் முடிச்சு எலியாசார் கூட்டிட்டு போறார். கிட்டத்தட்ட ஊர் பக்கத்தில் வந்துட்டாங்க. திடீர்னு தூரத்தில் ஈசாக்கு பார்க்கிறார். இவர் எலியாசார்ட்ட கேட்கிறார், அந்த மனுஷன் யாருன்னு கேட்கிறா. அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்ன போது, அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி, பாருங்க, ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டு ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். பாருங்க, முக்காடி பணிந்து கீழே இறங்கி முக்காடு போட்டான். அன்னைக்கு திருச்சபையில முக்காடு போடுறதுக்கு சிலருக்கு வெக்கம். அதுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர், நாங்க முக்காடு போட மாட்டோம். புதிய ஏற்பாட்டில் தானே சொல்லியிருக்கு, பெண்கள் ஒரு துணி எடுத்து முக்காடு போட்டு தலையை மூட முடியலைன்னா ஏசுநாதருக்காக என்ன சாதிச்சிருவீங்க? இன்னைக்கு வேதத்தில் ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் முக்காடு போடணும் பெண்கள் சொல்லியிருக்கு, தூதர் நிமித்தமா. இதுல வியாக்கியான அவசியம் இல்லை, கட்டாயம் செய்தாக வேண்டும். பணிவில் இன்றைக்கு அநேகம் இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ரெபேக்காள் தூரத்தில் கண்டபோது யார் என்று விசாரிக்கிறாள். நல்ல பணிவுடன் மரியாதையா நடக்கிற ஒரு ரெபேக்காளா இருந்தாள். முக்காடிட்டு கொண்டாள், கீழே இறங்கிட்டாள். இனி எனக்கு பெருமை தேவையில்லை, தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 24 அதிகாரம் 67 வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். மனைவிக்காக இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானாம். புகுந்த வீட்டில் தன் கணவனை ஆறுதல் படுத்தியவள். தாய் இறந்ததுனால, அம்மா இறந்ததுனால சின்ன வயசுல நிறைய அவர் வேதனைப்பட்டிருப்பார். தாயாருடைய அன்பை இழந்திருப்பார், தாயாருடைய பாசத்தை இழந்திருப்பார், தாயாருடைய பராமரிப்பை இழந்திருப்பார். ஆனால் ரெபேக்காள் போனதுனால ஈசாக்கு ஆறுதல் அடைந்தாராம். நல்ல செய்தி கேட்டோம். நிறைய பேச முடியும், நேரம் கருதி அமர்கிறேன். வேதம் தெரிந்தவர்களாம் ஈசாக்கு வாழ்வில், சாராள் வாழ்வில் கற்றுக்கொண்ட வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கை நமக்கு ஒரு சேலஞ்சா மாறட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவருடைய தவறுகளை நான் சுட்டி காட்டினேன். பிள்ளைகளை வளர்ப்பதில் பாரபட்ச வேண்டாம். பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளருங்கள். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும், சொல்லுங்க பார்க்கலாம், உம்மையே
சேவிப்போ உமக்கா ஓடுவோ இந்த நாமம் சொல்லுவோ. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த குடும்ப கொடுகையில் ஈசாக்கு ரெபேக்காளை தியானிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ரெபேக்காள் வாழ்வில் இருந்த நல்ல உபசரிப்பு, ரெபேக்காள் வாழ்வில் இருந்த கடின உழைப்பு, ஆண்டவரே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ரெபேக்காள் இருந்த பணிவு, ரெபேக்காள் இருந்த தாழ்மை, ரெபேக்காள் இருந்த விசுவாசம், துணிவு, அர்ப்பணிப்பை இன்னைக்கு குடும்ப தலைவர்களுக்குள் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு வாலிப நாட்களில் தியானித்தது போல இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் நல்ல ஜெபிக்கிற தியானிக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. தானா லவ் பண்ணி ஆண்டவரே தனக்கு துணையை தெரிந்து கொள்ளல, தன் தகப்பனாருடைய ஆலோசனை கேட்டு ஆண்டவரே அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை செய்தாரப்பா. இன்னைக்கு தான் தோன்றி தனமாய் கேவலப்படுத்துகிற பெற்றோரை, கேவலப்படுத்துகிற வாலிபரை சந்திப்பீராகப்பா. இச்சையினால் உலகத்துக்கு கேடு உண்டாகும் என்கிற அந்த எச்சரிப்பை இன்னைக்குள்ள வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நீ உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஈசாக்கை போல தியானிக்கிற பிள்ளைகளை மாற்றும், ஈசாக்கை போல கடின உழைப்பாளியை மாற்றும். திருமணமான ஆண்டவரே சகோதரமார் ஈசாக்கை போல தன் மனைவியை நேசிக்க சந்தோஷப்படுத்த கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றும். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவரே திருமண ஆண்டவரே வாழ்க்கை கட்டளையிடுவீராக. படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று கலந்துகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை மாற்றும், வியாதி துன்பங்களை மாற்றும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முடிந்தால் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஆமென்.